ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் சிஎஸ்கே அணியின் தற்போதைய முக்கியமான வீரருமான மகேந்திர சிங் தோனி அவர்கள் 2025ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்காக அவங்க சிஎஸ்கே அணியில் விளையாடுவது குறித்து மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. தற்போது இதை பார்த்தீங்கன்னா அவங்க ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களிடம் ஷேர் பண்ண அவங்க தற்போது சையத் முஷ்டக் அலி டிராஃபியில் விளையாடிய பிறகு இது தொடர்பான தகவலை வெளியில் சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போது ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடந்து முடிந்தது. இதில் சிஎஸ்கே தற்போது ஒரு வலுவான கோர் டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் சிஎஸ்கே அணிக்காக சில வருடங்களுக்கு முன்பு விளையாடிய பல வீரர்களை தற்போது குறிவைத்து தூக்கியிருக்காங்க சிஎஸ்கே. ரவிச்சந்திரன் அஸ்வின், சாம் கரன், ஜி சங்கர் அப்படின்னு முக்கியமான வீரர்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. இதனால் பார்த்திங்கன்னா இந்த வருடம் சிஎஸ்கே அணி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வருட ஐபிஎல் தான் மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு கடைசி தொடராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய முடிவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல் தொடரில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் விக்கெட் கீப்பிங் நிற்க போகிறதில்ல. அதன் காரணத்தினால தான் சையத் முஷ்டக் அலி டிராஃபி தொடரில் பார்த்தீங்கன்னா தற்போதில் இருந்து விக்கெட் கீப்பிங்க்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க ருத்ராஜ் கெய்க்வாட். இவங்க கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பராக இருக்கும்போது அது அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவுரையை தோனி கொடுத்துருக்காங்க. இதனால தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாது இவங்க தற்போது சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, தன்னுடைய கெரியரை இவங்க எப்படி ஆரம்பித்தாங்களோ அதே போல் முடிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அதாவது அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய கெரியர் ஆரம்ப காலகட்டத்தில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக களமிறங்கினாங்க. இவங்க மிடில் ஆர்டரில் களமிறங்கி சில போட்டிகளில் சொற்ப ரன்கள் ஆட்டமிழந்ததன் காரணத்தினால இவரை டாப் ஆர்டரில் இறக்கி விட்டாங்க அப்போதைய இந்திய அணியின் கேப்டனான சௌரவ் கங்குலி. அதற்கு பிறகு தான் தோனியுடைய ஆட்டமே ஆரம்பமானுச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா 183 ரன்களை குவித்து தன்னுடைய திறமையை நிரூபித்தாங்க. சச்சின் அவர்களுக்கு பிறகு கடைசி வரைக்கும் களத்தில் இருந்து ஆட்டத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக மகேந்திர சிங் தோனி அவர்கள் உருவானாங்க. தோனி அவர்கள் கேப்டனாக ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை முழுக்க இவங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைச்சாங்க. அதாவது இளம் வீரர்கள் கொண்ட அணியாகவும் அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஃபிட்னஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வீரர்களாகவும் தேர்ந்தெடுத்தாங்க. இதனால தான் இந்திய அணி அடுத்த கட்டத்துக்கு போய் உலகக்கோப்பை தொடரெல்லாம் கைப்பற்றினாங்க. அதுவும் நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவையே அவங்க தோற்கடித்து 2011ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பையை வின் பண்ணாங்க. அதற்கு பிறகு தான் இந்திய அணியுடைய தலையெழுத்தே மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுபோல் தன்னுடைய கெரியரில் கடைசி கட்டத்தில் அவங்க துவக்க ஆட்டக்காரராகவோ அப்படி இல்லைன்னா இரண்டாம் இடத்துல அதாவது ஒன் டவுன் வீரராகவோ களமிறங்குவதற்கு அவங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த முறை அவங்க பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸில் பயன்படுத்தி அவங்க டாப் ஆர்டரில் களமிறங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதன் மூலமாக அவங்க ஃபீல்டிங்கில் பார்ப்பது ரொம்பவே அரிது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவங்க களத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 அல்லது 5 ஓவர்கள் மட்டும் களத்தில் இருந்து அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தி முடிந்தளவு பவுண்டரியும் சிக்ஸர்களுமா விளாசி விட்டு சிஎஸ்கே அணிக்கு முடிந்தளவு ஸ்கோரை ஏற்றி விட்டு அவங்க வெளியேறுவது தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது. இதன் காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழு எனர்ஜியையும் அவங்க ஹிட்டிங்க்கு பயன்படுத்துவதற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. கடந்த வருட ஐபிஎல் தொடரிலேயே அவங்க பேட்டிங்கில் நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தாங்க. அவருடைய காலில் காயம் ஏற்பட்டிருந்ததன் காரணத்தினால தான் கடைசி கட்டத்தில் இறங்கி விளையாண்டாங்க. ஆனால் அவங்க எதிர்கொள்கின்ற ஒரு 10 பந்துகளில் குறைந்தது 4 பவுண்டரி சிக்ஸர்களையாவது அவங்க அடிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு திறமையான வீரராக தான் தற்போது வரைக்குமே இருக்காங்க. தற்போது பார்த்திங்கன்னா அவங்க துவக்க ஆட்டக்காரராகவோ அல்லது ஒன் டவுன்லேயே அவங்க களமிறங்கணும் அப்படின்னு விருப்பம் தெரிவித்திருப்பது அவர் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஐபிஎல் தொடரை எதிர்பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதனால் இந்த ஐபிஎல் தொடரில் கண்டிப்பாக மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய பழைய அதிரடியான ஆட்டத்தை பார்ப்பதற்கு அனைத்து ரசிகர்களுமே குஷியாகி கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.